உண்மைதான். யோபுவின் புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, இயற்கை எந்த அளவுக்கு சாத்தா அசைஞ்சிருக்காங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு நன்மை செய்ய முடியுமான்னு கேட்டா செய்யவும் முடியும். எவ்வளவு நன்மை செய்யறானோ அதை விட தீமை செய்வான். ஆனா ஏசப்பா நன்மை மாத்திரம் செய்வான். அல்லேலூயா. தீமை அவருக்கு செய்ய தெரியாது. ஒரு மனுஷன் அவருக்கு அழிக்க தெரியாது. அந்த மனுஷன் தான் அழிவை தேடுறான். நீங்கள் நாம இருக்கிறவங்க நம்ம தான் அழிவை தேடுறோம். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, மன்னிங்க. பற்று மன்னிப்போடு ஒண்ணு இருக்கணும். நாம சொல்ற ஆண்டவரே என்ன மன்னியும், என் பிள்ளைகளை காப்பாத்து, அப்படிதானே, என் பேர பிள்ளைகளை காப்பாத்து, என் சந்ததிகளை ஆசீர்வதியும். நான் ஒரு பாவி, நம்ம கட்டாயம் ஜெபம் பண்ணிருப்போம் நான் நினைக்கிறேன். இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்னை மன்னியும் நம்ம கேட்கிறோம். ஆனா நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், நான் விடவே மாட்டேன். நான் பழிவாக்கியே தீருவேன், பழிவாக்கியே தீருவேன். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை கூட. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 69வது பக்கம் 50வது அதிகாரம் 50வது அதிகாரம் 50ல 16 17 வாசி. வாசிங்க, சத்தமா வாசி. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தார், அவர்கள் செய்த துரோகத்தை பாதகத்தை நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் என்ன செய்தார்? நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த வசனத்தை. இப்போ இங்க உன் தகப்பன்னு சொல்லப்படுற தகப்பை யார் தெரியுமா? நம்முடைய தகப்பன் ஏசப்பா. அல்லேலூயா. ஏசப்பா இந்த ஊழியக்காரனுக்கு சொல்றார். நிறைய ஊழியர்கள் துரோகம் பண்றாங்க. ஊழியங்கிற பேர்ல ஏகப்பட்ட துரோகங்கள் நடக்கிறது. நிறைய துரோகம் செய்யறாங்க. அந்த ஊழியர்கள் எல்லாம் மனம் திரும்பணும். ஊழியக்காரன் மனம் திரும்பினாதான் சபைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஊழியக்காரர்கள் மனம் திரும்பாம ஜனங்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. எழுப்புதல் எல்லாம் வராது. ஒரு ஊழியக்காரன் மனம் திரும்பாம எந்த நன்மை என்ன செய்யாது, தேசத்துல உண்டாகாது. என்கிட்ட இன்னைக்கு கேட்டீங்கன்னா முதல்ல மனம் திரும்ப வேண்டியவர்கள் யார் என்று கேட்டால் ஊழியர்கள். அல்லேலூயா. ஊழியர்கள் ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை நாம் இன்னைக்கு கடைபிடிக்கணும். நானா இருந்தாலும் சரி, நானும் மனம் திரும்பணும். சும்மா வெறுமனே மைக்க பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? எனக்கு அதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் பலிபீடத்தில் இறங்கி நிற்கும் போது அந்த கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிற நாள் தான் ஆசீர்வாதமான நாள். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த விஷயத்துல நான் போதும். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானா? இவ்வளவு நேரம் நம்மள பேசினான், இப்ப அவனே என்ன செஞ்சுட்டான், பேசிட்டான். எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தருக்கு நம்ம துரோகம் செய்திருக்கிறோம். தகப்பனார் சொல்றாரு, கட்டளை கொடுக்கிறார், மன்னி. உங்க ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். என்ன குறை வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. குறை, நீங்க எந்த குறை இருக்குன்னா நல்லா புரிஞ்சுடுங்க. அதுக்கு தேவன் நீங்க கொண்டு காட்டக்கூடாது. ஆண்டவரால் தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு. யாரும் தயவு செய்து சொல்லாது.
கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. உங்க வாழ்க்கை எவ்வளவு நாட்டம் அழுக்கு என்பதை கொஞ்சம் பாருங்க. சும்மா வந்துகிட்டு தேவனை குறை கழிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஆண்டவரை அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. விட்டுக்கிட்டு நாம யார்? நான் ஒண்ணு கேட்கிறேன், எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல செய்யணும் சொல்லு. அவருக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு மனுஷன் உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எதுக்கு அவன் செய்யணும்? அந்த மனுஷன் உங்களுக்கு எதுக்கு நல்லது செய்யணும்? அல்லேலூயா. ஒரு இது வந்து மனுஷிக தன்மையில நான் கேட்கிறேன். அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல டெய்லி அவருக்கு சொத்து சேர்த்து கொடுத்தீங்களா? இல்ல அவருக்காக நீங்க உழைச்சீங்களா? நான் கேட்கிற கொஸ்டின் தெரியுதானா? இது மாம்சத்துல அப்படி பேசும், ஒரு மாம்சம் தான். இல்ல அவருக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? பிரயாசப்பட்டீங்களா? இல்ல அவருக்காக தான் நீங்க திருடுனீங்களா? அவருக்காக தான் அடுத்த குடும்பத்தை கெடுத்தீங்களா? சொல்லுங்க. யாருக்காக? யாருக்காக நீங்க செய்வீங்க? என்ன நேற்றுக்காக தான் வரதான் ஜெபிக்கிறோம். ஏதோ அவருக்கு நீங்க என்ன செய்றீங்க? மனப்பூர்வமா கொடுக்கிறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதுவும் அவருக்கு தான் தெரியும். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நல்ல புரிஞ்சுக்கிறார். ஆகத்தான் கர்த்தர் சொன்னார், சுத்தமுள்ள இருதயத்தார் பாக்கியவான்கள். சுத்தமுள்ள இஸ்ரவேலர்கள் பாக்கியவான்கள். இருதயங்கள் எல்லாம் அப்படியே சுத்தமா தான் இருக்கு. அப்போ நம்ம எதுவுமே பண்ணாம எல்லா தப்பையும் நம்ம பண்ணிக்கிட்டு ஏசப்பா மேல படிப்போம். நம்ம வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவர் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு? இந்த 24 மணி நேரத்துல நீங்க எத்தனை மணி நேரத்தை தேவனுக்கு ஒதுக்குனீங்க? நம்ம வாய் பேசுறோம், எல்லாம் பேசுறோம்ல, எத்தனை மணி நேரம்? உங்க பிள்ளைகளுக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் செலவு பண்றீங்க. அந்த 8 மணி நேரம் எதற்காக இருந்தால் நீங்க உழைக்கிறீங்க இல்லையா? அது யாருக்காக? பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக வச்சுக்கணும். அப்புறம் 2 மணி நேரம் பிள்ளைகள் குடும்பத்தெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு ஊரு கதை உலக கதை எவன் கூட ஓடினா இந்த கதை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. இப்படிப்பட்ட பெற்றோர்கள் யாராவது இருக்கிறீங்களா? உங்களெல்லாம் ஆசிட்ட குடிக்க வைக்கும், ஆசிட்ட குடிக்க வைக்கும். பிள்ளைகளை எடுத்து ஊரு கதை உலக கதை அடுத்தவங்க கதை அடுத்த வீட்டு கதை. ரொம்ப அமைதியாயிட்டோம். முன்னாடி பெரியவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பேசிக்கிட்டு இருந்தாலும் வச்சுங்களா, கிட்ட ஒருத்தர் போய் நிற்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? அடிச்சு வாங்க, ஒத்த அடி. நான் வாங்கியிருக்கிறேன். நான் 15 வயசுல வாங்கியிருக்கேன். ஒரு அடி வீட்டில் ஒரு பெரியவர்கள் வந்தா நம்மளை பார்க்க இருக்க வந்தாச்சுன்னா அந்த சின்னவங்க எடுப்போம். அன்னைக்குள்ள நம்ம சொல்றோம், எனக்கு படிப்பறிவு இல்லை, அசிங்கமான இன்னைக்கு இருக்கிறேன், கேவலமான நாக்கம் பிடிச்ச குரூப் நம்ம சொல்றோம். அவர்கள் படிக்காத மேதைகள். ஒரு படிக்காத மேலதான் தமிழ்நாட்டை செதுக்குறவர். அதுக்கு மேலதான் எல்லாரும் இன்னைக்கு பாலம் போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், போயிட்டு இருக்கிறான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம்? நிறைய சமயங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். என் மனைவி கிட்ட கூட நான் ஊரு கதை உலக கதை வந்த கதை போற கதை பார்த்துருக்கேன். கேட்டு ஊழிய சர்ச்சு கதை பேசுறேன். தெரியுமா உங்களுக்கு? பலிவிடத்துல சொல்றேன். எனக்கு எதிராக சில காரியங்கள் யாராவது ஏதாவது இது எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் வச்சுக்கணும். எதுவுமே சொல்றேன். அவளா என்ன தெரிஞ்சாலும் பேச மாட்டேன்.
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு அதிலெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை. நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, ஆண்டவர்களை எப்படி வளர்க்கணும், இதெல்லாம் உட்கார்ந்து பேசுங்க. கூடியிருந்து பேசுங்க. பேசினாதான் நமக்கு நாக்கு அழிவிடுது. பேசவே கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. வீட்டை ஏற்றி விடுறது பிள்ளைங்களுக்கு விடுங்க விடுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதனுடைய பிரதிபலனை நிறைய இருக்கும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளை உயிரோட கொலை செய்யறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. நீங்க செத்து மண்ணுக்கடியில போய் கொடுத்து போயிருவோம். ஆனா அந்த சென்று உயிரோட என்ன செய்யறது சொல்லி கொடுங்க. எல்லாரையும் மன்னிக்க கற்றுக் கொடுங்கள். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வர வேண்டும் என்றால் மன்னிக்க கற்றுக் கொடுங்கள். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் நீதிமானா? இப்ப நீங்களும் நானும் ரொம்ப யோசிக்கிறா? நம்ம எல்லாம் ரொம்ப சுத்தமா? நம்ம பாவம் செய்யல, ஒரு மனுஷனுக்கு விரோதமா நம்ம பேசல, நம்ம எவ்வளவு காரியங்கள் தவறுகளை செய்யல, செய்திருப்போம், ஏதோ ஒரு விதத்துல செய்திருப்போம். ஆனா ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார்ல, மன்னிச்சுதான் இன்னைக்கு நம்ம குடும்பம் பிள்ளைகள் அவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. ஏன் இந்த மனப்பான்மை நமக்கு வர மாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படி நீங்க இயேசுவோடு போராடப்பட முடியும்? இங்க பாருங்க, செய்த துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. 17 வயசு குண்டு குளத்தி போட்டாங்க. கொலை செய்ய பிளான் பண்றாங்க. தன்னுடைய சகோதரனை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. இன்னைக்கு நிறைய நடக்கிறது. குடும்பங்கள்ல சொத்துக்காக, பணத்துக்காக பிரிகிற குடும்பம் நிறைய. பணம் பணம் பணம். எங்க பணப்பே இருக்கிறதோ அந்த குடும்பம் உருப்படாது, அந்த குடும்பம் சமாதானமா இருக்காது. புரியுதா? அல்லேலூயா. சகோதரருக்குள்ளேயும் சரி, யாருக்குள்ளேயும் சரி, பண கிறுக்கு பிடிச்சிட்டுன்னா உன் வீட்டுக்குள்ள கொண்டாட்டியோ மனைவியோ பிள்ளைங்களோ நிம்மதியாக இருக்க மாட்டேன், இருக்க முடியாது. அது ஒரு பொல்லாத ஆள். பணம் வேணும், அவசியம். நான் சொல்றது வேற. இந்த பணத்தினால பாருங்க, சொந்த சகோதரர்களையே கெடுக்கிறது, சூனிய வைக்கிறது, மந்திரவாதம் பண்றது, அழிஞ்சு போட்டு எல்லாம் பணம், சொத்து பிரச்சனை. எத்தனை கொலை இன்னைக்கு தகப்பனு கொல்ற சொத்துக்காக, பிள்ளைகளை போட்டு தள்ளுறாங்க, பாரியார மாமனார, சர்வசாதாரணமாக நடக்கிறது பணத்துக்காக. என்ன 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 உலகத்தில் வாழ்ந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வறுமையில இருந்த காலம், சாரி நான் வறுமையில போய் சொல்ல மாட்டேன், சோத்திரம். நல்ல ஒரு சோறு கிடைக்கும், அவ்வளவுதான். வேற இறைச்சியோ நம்ம ஏதோ நல்ல சாப்பாடு கிடைக்கும். காரணம் எங்க அம்மா சத்துணவுல வேலை செஞ்சதுனால நம்ம வறுமைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல அரிசி பருப்பு எப்படி வீட்டுக்குள்ள நிறைய இருக்கும், எண்ணெயெல்லாம் இருக்கும். ஆனால் அதை மிஞ்சில ஒரு ஆதாரம் கிடைக்காது. நினைக்கிற ஒரு மீன் பிரியாணி, இப்பெல்லாம் பிரியாணி வந்து பிச்சைக்கார சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சு. தப்பா நினைக்காருங்க, பிரியாணி எப்படி ஆகி போச்சு? பிச்சைக்கார சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. நான் அதுக்கு மேல சொல்ல வந்தது. அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள் என்ன பண்றோம் பாருங்க, நம்ம எவ்வளவு கஷ்டத்துல நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. நான் சின்னதுல எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தெல்லாம் எரிச்சல் பட்டது, பொறாமப்பட்டது கிடையாது. அவங்க அப்பா நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாரு, நமக்கு இப்படி இருக்கு. இந்த மண்டே அன்னைக்கு நமக்கு வரலைங்க. இல்லையா? ஆமா, அவங்களுக்கு சொத்து இருக்கு, காசு இருக்கு. நான் பார்க்கல, நான் பெருமைக்கு சொல்ல. இன்னைக்கு இதெல்லாம் நான் குப்பை மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு குப்பை மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆனா ஒரு சிந்தனையை கொண்டு ஒரு நாள் நம்ம நல்லா இருக்கும். நல்ல ஒரு 5 பவுன்ல ஒரு செயின் போடணும். உண்மையா சொல்றேன், பைபிளை வச்சு சொல்றேன். ஒரு சங்கிலி மாதிரி போடணும். என் பைபிள் இருக்கு, போடுவா போடுவா. ஆண்டவர் பார்த்தார், போடுவா செயின். அப்படி மோதிரம் போடும். ஏன்னா அந்த காலத்துல என்னோடு இருந்த நண்பர்கள்லாம் மோதிரம் ஒரு பொடியை என்ன செய்வாங்க, அன்னைக்கு இருந்தே ஒரு கட்ட செயினை போட்டு அப்படியே ஒரு சிலுவையை போட்டு அப்படியே வருவாங்க.
ஆனா அதை பார்த்து நம்ம பொறாமப்பட்டது கிடையாது, எரிச்சல் பட்டது கிடையாது. நம்ம ஒரு நாள் போடணும், இந்த மாதிரி 100 மாரெல்லாம் போடக்கூடாது, போட்டா சங்கிலி மாதிரி போடணும், ஒரு நாளாவது போட்டுட்டு தான் சாகணும். கர்த்தர் பார்த்தார், நீ போடாமே சாகும். அல்லேலூயா. புரியுதா? ஆசைப்பட்டு அப்படி ஆசைப்பட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லெவலாக இருந்தேன், நல்லா இருந்தேன்னு வச்சுக்கிட்டு விட்டுருவோம், அதெல்லாம் வேண்டாம். ஆனா பாருங்க, அடுத்த வீட்டை பார்த்து நான் பொறாமப்பட்டது கிடையாது. பணங்கள் யாருக்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் யாரோட கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே கொண்டு கொடுத்துருக்கேன். என்னோட பணம் அவங்க நிறைய இருக்குது. ஒருத்தர் இருந்தார், மரியமிக்கல்னு சொல்லி ஒரு நல்ல சகோதரர் இப்ப இருக்கிறார், திருமணம். அவங்கெல்லாம் என்ன குறித்து சாட்சி கொடுப்பாங்க, பணங்களை அவங்க குடிச்சு போட்டுருக்காங்க, மொத்த காசு அடுத்தவங்க காரியங்களுக்கு மைண்டே போகாது, உழைக்கணும், 1ஆம் தரம் 2ஆம் தரம். ஆனா யார் மக்களுக்கு பாதகம் இருக்கக்கூடாது, சம்பாதிக்கணும், அந்த மைண்ட். நான் சொல்றேன் புரியுதா? 1ஆம் தரம் 2ஆம் தரம், ஆனா ஜனங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. இப்படியும் உண்டு. அப்படி பல ரூட்டெல்லாம் எடுப்பேன், பிசாசு பல ரூட்டை கொண்டு வந்து அதை கர்த்தர் தட்டி விட்டுறார், தேவன் தட்டி விட்டுட்டே இருக்கார். உண்மையா சொல்றேன், பொறாமப்பட்டது கிடையாது, எரிச்சல் பட்டது கிடையாது. ஒருத்த வாய்ப்பு வச்சிருக்கிறான், ஒருத்த கார்ல போறான், அவங்க அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க, அவன் போறான், உனக்கு என்ன? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐயோ எனக்கு அப்படி ஒரு அப்பா கிடைக்கலையே, அதுக்கு அர்த்தம் வேற. நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. இந்த மாதிரி எல்லாம் எரிச்சல் படாதுங்க. எனக்கு அவங்கள மாதிரி கிடைக்கல, இவங்கள மாதிரி கிடைக்கல, நமக்கு எதுவோ அதுதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு கர்த்தர் எதோ கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பாரு. அதை வச்சு சந்தோஷப்படுங்க, அதை வச்சு நிறைவாயிருங்க, அதை வச்சு மகிழ்ச்சியா இருங்க. அதை விட்டுறாது, மன்னிக்க மன்னிக்கணும். பாருங்க, மன்னிச்சிட்டாரு, குழியில தூக்கி போடுறான், கொலை செய்யப்படுறான். நீங்கள் உங்க வாழ்க்கையில் இந்த அனுபவத்தில் இருந்திருக்கு சின்ன வயசுல, அதனால நான் நிறைய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இல்லையா? சோத்திரம். அப்போ மன்னிக்கணும். அன்னைக்கு அவன் செய்த தீங்கு, ஒரு மனுஷன் உங்களுக்கு தீங்கு செய்யறாங்கன்னா, உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா, சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி அடைங்க. இல்லையா? நமக்கு நன்மை, நமக்கு ரொம்ப நல்லது. நான் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். யாராவது நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்கனாலே, நான் இப்ப நினைக்கிற ஒரு காரியம், தேவன் இன்னொரு ப்ரமோஷனை நமக்கு கொடுக்க போறார், இன்னொரு ப்ரமோஷனை கொடுக்க போறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். எப்படி நமக்கு ஒரு நல்ல குணத்தை நமக்கு கற்றுத் தர போறார், என்ன நம்மளை வளர செய்ய போறார். இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் அதை புரிந்து கொள்ளுங்க. அதை விட்டுவிட்டு பாருங்க, நினைச்சா என்ன வேலை செஞ்சிருக்கிறோம். சகோதரர்கள் அவ்வளவு வரை கொலை செஞ்சிருக்கிறோம், 11 வரை என்ன செஞ்சிருக்கிறோம், கொண்டு போட்டு இருக்கிறோம். செய்யல. நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். தேவ சித்தம் உடைச்சுதான். தேவனுடைய காரியம், யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை எழுப்ப வேண்டும் என்றால், அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், தொப்புள் கொடிகளை எல்லாம் விட்டு வெளியே வந்துதான். குடும்பம் அவசியம், சகோதரர்கள் அவசியம், தாய் தகப்பன் பெற்றோர்கள் அவசியம். ஆனால் அது உங்களுடைய தேவனோடு இருக்கிற உறவை கெடுக்கும் என்றால் கேப் விடுறது நல்லது. அல்லேலூயா. அதற்காக அன்பு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லல, தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனா கேப் விடுறது நல்லது. எப்பா என் தாயை தகப்பன் என்ன ஏசுகிட்ட பிரிச்சுருவாங்க, வேண்டாம், எனக்கு ஏசு போதும். ஏனென்றால் இந்த தகப்பனா, இந்த ஏசப்பனா எனக்கு இந்த தாய் தகப்பனை கொடுத்தது. இவர்களை ஆசீர்வதித்து இந்த பூமியில் நாசின் சுவாசம், இந்த நாசின் சுவாசம் யாருடையது? மனுஷனுடையது கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருடையது. அந்த சுவாசத்தை ஆப்பட்டாங்க, முடிஞ்சு போச்சு.
மனுஷன் அவர் உருவாக்கும் போது, மண்ணினால உருவாக்கும் போது ஒரு கூட்டம் அன்னைக்கு சொல்றாங்க, ரொம்ப சங்கடமா இருக்கு. காலில இருந்து உருவாகுனா, கையில இருந்து உருவாகுனா, தலையில இருந்து உருவாகுனாதான் மத்தாளா. மத்தாளா யார் தெரியுமா உங்களுக்கு? ஆரோட அவளை எங்க இருந்து உருவாகுங்க? மயில இருந்து உருவாகுங்க. சரிதானா? என்னையா தெய்வங்கள், என்னையா எல்லா மனிதனையும் தேவன் எப்படி சிருஷ்டித்தார் தெரியுமா? தன்னை போல சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தன்னை போல சிருஷ்டித்தார். பரிணாம வளர்ச்சியெல்லாம் குப்பையில தூக்கி போடுங்க, குப்பையில தூக்கி போடுங்க. என்ன வழக்கத்தை தருவான்? டார்வின் மெண்டல் ஆகிட்டா கிடையாது, தெரியல. ஒரு எழுதி சொல்றான், யோ தப்பியா, பூமி எப்படி படைக்கப்பட்டது, மனுஷன் எப்படி படைக்கப்பட்டது? நுண்ணுயிரி 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 நுண்ணுயிரி. சரி, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க குரங்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி குரங்காத்தான் இருக்கு. பரிணாம வளர்ச்சியில இப்போ இருக்கிற அந்த வங்கிகள் இப்ப நம்ம மாதிரி நினைச்சிருக்கணும். மனுஷன மாதிரி நடந்திருக்கணுமா? நடந்திருக்க கூடாது? நடந்திருக்கணும்ல. நம்ம யாராவது இதெல்லாம் யோசிச்சிருக்கோமா? அது குரங்கு குரங்குதான், யாரு யாருதான், பன்றி பன்றிதான், மனுஷன் மனுஷன் தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவனுடைய சிருஷ்டிப்பையா தன்னை போல அவர் சிருஷ்டித்தார். நிறைய ஆழங்கள் பைபிள்ல இருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்த நிறைய விஷயங்கள் இந்த பைபிள்ல இருக்கிறது. மன்னிச்சிட்டார், யோசேப்பு மன்னிச்சிட்டார். இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் ஒரு துரோகத்தை செய்திருக்கிறான, மன்னிச்சிருங்க. உங்களை எந்த விதத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கல சொல்லுங்க. நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஒரு மனிதன் துரோகம் செய்யறாங்களா, உங்களை கர்த்தர் திருத்தி இன்னும் ஒரு படி மேல வருவார். அல்லேலூயா. என்னெல்லாம் நான் உண்மையா சொல்ல போனா, எந்த ஆண்டவர் அளவுக்கு இல்லாம இப்ப ஆசீர்வதிச்சிட்டேன். நான் அப்படிதான் சொல்றேன். அல்லேலூயா. நான் நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்குது. தயவு செய்து சொல்றேன், பலிபீடத்தில் நின்று சொல்றேன், தூதர்கள் சாட்சி, தேவன் சாட்சி, பொய்யல்ல. நான் நினைச்சு பார்க்காத, கற்பனைக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்தார். எனக்கு அது வியப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனுக்கு இன்னும் நம்மளால உண்மையான ஒரு ஊழியத்தை செய்ய முடியலையே. இந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு என்ன நம்ம அவரை பின்பற்ற முடியலையேங்கிற வேதனை எனக்கு இல்லை. சில நேரங்களை என்ன செய்ய நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு எப்பவுமே சொல்லு, இசப்பா உங்களை விட்டு நான் எந்த காலத்திலையும் பிரிந்து போறேன். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை விட்டு எந்த காலத்திலையும் ஓடி போறேன். அது அவனுக்கே தெரியும். ஆனா குறைவுள்ள மனிதன் சொன்ன சாதாரண மனுஷன், என் வார்த்தையில பாவம் இருக்கும், என் சேவையில பாவம் வந்துடும், நான் போகிற பேசுற இடத்துல பாவம் வந்துடும், மன்னிக்கணும். நீங்க மன்னிச்சு ஒரு தண்ணி தண்ணி பிடிச்சி எடுத்து கொண்டு வந்துடணும். அப்படியே கொண்டு போயிருக்க என்னால முடியாது. நான் வாழ்ற உலகம் ரொம்ப மோசமான உலகம். என்னுடைய ஜபம் என் இருதயம், நான் சைலண்டா இருப்பேன். ஆனா அந்த இருதயம் இருக்கு பாத்தீங்களா, கம்ப்ளீட்டா என் மைண்ட் என்ன பாஸ்டா ஓடிட்டு இருக்கு தெரியுமா? வெளியே தெரியாது. நீங்க என்ன பாத்தீங்க இருக்கிறேன்னு நீங்க பாத்தீங்க, பயங்கர பாஸ்டா மைண்ட் ஒர்க் ஆகிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன தோண்டி எடுப்பேன், ஆண்டவரை குறிச்சு தியானிப்பேன், கேட்பேன். நிறைய விஷயங்கள்ல சரண்டர். அல்லேலூயா. சரண்டர். மன்னிச்சுட்டாரு பாருங்க. குழியில போட்டதுனாலதான் கர்த்தர் மலையில தூக்கி வச்சாரு. அல்லேலூயா. சோத்திரம். சாப்பாடு கொடுக்கல, ஒண்ணு கொடுக்கல, வித்துட்டாங்க. அப்படியே பாருங்க, காசுக்கு வித்தாங்க. ஆனா அதே சகோதரர்களை உயர்த்துவதற்கு யோசேப்பு காரணமாக இருந்தார். எல்லாம் புரிஞ்சுக்க. மன்னிச்சிட்டாரு. மன்னிச்ச பிறகு இன்னும் ஆசீர்வாதம். இன்னும் ஆண்டவர் பாருங்க மன்னி. அதாவது யோசேப்பு பைபிள்ல இயேசுவுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறார். யார் முன்னுதாரணம்? 2 நபர்கள் முன்னுதாரணம். ஒன்று ஈசாக்கு,
என்ன ஒண்ணு யோசி. இந்த ரெண்டு பேருடைய லைஃப் நீங்க முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு ஒரு முன்னுதாரணமா எல்லா காரியத்திலையும் இருப்பாங்க. எல்லா காரியத்திலையும் இருப்பாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் இருப்பாங்க. மன்னிக்கணும். ஒரு நிமிஷம் அப்படி எழுதின ஒரு ஜோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் நான் பூரணப்படுவது, நான் மற்றவர்களை மன்னிக்கிறேன், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு நீர் எனக்கு கொடுத்த பொக்கிஷம். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை எனக்கு தாங்க, முதல்ல அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. இயேசுவே மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. ஏன் வழங்கி சோத்திரம் பண்ணி ஆண்டவரை மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. எல்லாரும் சொல்லும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் ஆசீர்வாதங்களுக்கும் விசுவாசத்தில் வளர்வதற்கும் தேவனுடைய வழிகளை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். சும்மா ஏதோ டைம் பாஸ் அல்ல, இது நேரம் போக்குக்காக உட்கார்ல காரியம் அல்ல. எல்லாரும் அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? மன்னிக்கணும். ஆனா ஒரு வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிங்க. சத்தமா வாசிங்க. வாயை கொண்டு வாசிங்க. வாய்க்குள்ள மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பைபிள் எழுதியிருக்கா? இதை யார் சொல்றா? ஏசப்பா சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம மத்தேயு 5, 6, 7, 8 வீட்டுல போய் முடிஞ்சுன்னா ஒரு தடவை வா. எத்தனை? 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களையும் வீட்டுல போய் உட்கார்ந்து ஒருக்க வாசி. ஏன்னா நம்ம வாசிச்சிருப்போம். சில நேரங்களை நம்ம வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கண்களை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. 1000 முறை வாசித்தாலும் அதை வாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில குறைவுகள் எல்லாம் அங்க நிறைவாயிட்டே இருக்கும், ஃபுல்லாயிட்டே இருக்கும். விசுவாசத்துல அந்த வசனங்களை நீங்க வாசிக்க 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 நீங்க பூரணம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு அப்படியே தெரியும். உங்க பாவங்கள் தெரியும், உங்க குற்றங்கள் தெரியும், உங்க குறைகள் உங்க கண்ணு முன்னால எல்லாம் வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கும். அவர் நீங்க மன்னிக்கலன்னா கர்த்தர் உங்க பாவங்களை என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு. அப்ப நாம மன்னிக்கணும். ஒரு மனிதனுடைய பாவம் பாருங்க, யூதாஸ் துரோகம் செஞ்சுட்டான். அப்படிதானே? நல்லா தெரியும், ஏசப்பாய்க்கு தெரியும், காட்டி கொடுப்பவனு தெரியும், சாப்பாடு கொடுக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, கூடவே தான் இருக்கிறார், காட்டி கொடுக்கிறார். தேவன் எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா யூதாஸை கேவலப்படுத்த. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லையா? இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னை ஒருவர் காட்டி கொடுப்பான்னு சொன்னாரே தவிர அது இவன் தான் சொல்லி என்ன செய்யல, சொல்லல. மேலோட்டமா சொன்னாரு, எல்லாரும் குழம்பிட்டு தான் இருந்தாங்க. ரெண்டாவது, யூதாஸ தேவன் அவமானப்படுத்த. இந்த பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த வார்த்தை இதெல்லாம் வந்து நம்மளை செருப்ப கலத்தி நம்மளே அடிக்கிறேன், டக்கு 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 அடிக்கிறேன். வாரி வச்சு அடிப்ப தெரியுமா? வசனத்தை வாசிக்கும் போது என்ன செய்ய தெரியுமா? மனசுல அடிச்சுக்கிற அந்த செருப்ப கலத்தி நானே அடிச்சுக்கிறேன். அப்பா வேணா அடுத்தவங்களை அடிக்கணும் தேவையில்ல, நல்லா அடிச்சுக்கிறேன். ஒரு இடத்துல எனக்கு அது ரொம்ப தொட்டது, அவமானப்படுத்த. ஒரு மனுஷன் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பான்,
அநியாயம் செஞ்சிருப்பா, அக்கிரமம் செஞ்சிருப்பா, உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டிருப்பாங்க, உங்ககிட்ட எவ்வளவு நன்மைகளை பெற்றிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்கன்னா சோத்திரம் பதிலுக்கு கேவலப்படுத்த வேண்டாம். நாம சரியா இருந்த தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. யூதாசுக்கு அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று தேவை. மறைவிட்டார். ஆசாரியனுடைய வார்த்தைகளுக்கு நெஞ்சான் பிரைடார் பண்ணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபைகள்ல ஊழியர்கள் ஒரு ஈரத்தனமான காரியங்களை செய்வாங்க. ஈரத்தனமான காரியங்கள் பாஸ்டர்கள், அவர்கள் பாஸ்டர்கள் அல்ல, பாஸ்டர்கள் சொல்லுவாங்க. பொறுக்கிகள் பொறுக்கிகள் ஒரு சர்ச்சைக்கு நல்லா இருக்கிறவங்கள பிரைடார் குடும்பமா போயிட்டு இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, நல்ல கௌரவமா கேட்டுக்கிறது இல்ல. அந்த விசுவாசிக்கு சம்பந்தமா இருக்கிற அந்த சர்ச்சில் ஒரு விசுவாசியை அனுப்பி விடுவோம். அனுப்பிவிட்டு அங்க பாருங்க, அவங்க காசு வச்சிருக்காங்க, ஒரு பணம் இருக்கு, நம்ம ஊழியத்துக்கு பிரோஜனமா இருக்கு, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, குறையா சொல்ல வைப்பாங்க. நல்ல புரிஞ்சுங்க, தயவு செய்து எந்த தேவையில்லாத காரியங்களே கேட்காம எடுத்துட்டாலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது கட்டத்துக்கு அது வரும். அப்போ இந்த பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. எவனாவது போய் இன்னைக்கு ஒரு ரட்சிக்கப்படாத இடத்துல போய் பிரைன் வாஷ் பண்ண போனாலும் போக மாட்டான். ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம், கேட்க மாட்டான். இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கா ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க. தப்பா இருக்காங்க, நான் யாரையும் சொல்லல. இவன் பக்கத்துல இருக்கிற வீட்டுல போய் சுவிசேஷம் சொல்லப்பட்டு போக முடியாது. ஏன்னா செருப்பங்களை எடுத்து பொறுக்கி பாரு, பொறுக்கி கள்ளப்பாரு. நீ வேணா எங்கேயாவது போய் இயேசுவை ஏமாத்த. நீ வா, புத்தி எனக்கு தெரியும், ஒன்றை விட நான் நல்லவங்கள. நான் ஒரு இந்துவா இருக்கிறேன், ஆனா நான் அநியாயம் செய்யல. அவன் சொல்லுவான், நான் ஒரு இந்துவா இருக்கிறேன், நான் வட்டி காசு கொடுக்கல, நான் அடுத்த குடும்பத்தை கெடுக்கல, நான் வேலைத்தனம் பண்ணல, நான் விபச்சாரம் பண்ணல, நான் எந்த பாவம் செய்யல. வீடா ஊரை கோழி துண்டி அடுத்த குடும்பத்தை உடைக்கல. என் வீட்டுல என்ன பிரச்சனையோ இதெல்லாம் கேட்டு நான் வாரு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, பக்தியா இருக்கிறேன். செருப்ப கலந்து எடுத்து போடுவோம். கேப்பா, இது எல்லாம் எல்லாரும் கேட்போம். கரெக்டா இருந்தீங்கன்னா நல்லது. பைபிள் சொல்லுது சாட்சிகளா இருக்குன்னு தான் பைபிள் சொல்லுது. மயக்கப்படுத்தி சாட்சி சொல்றது ஞாயிற்றுக்கிழமை சாட்சி தண்டரக என்ன சாட்சி? சாட்சிக்கிறது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கை தான் சாட்சி. தேவன் செய்த அற்புதங்களை சாட்சி சொல்றது தப்பு கிடையாது. அல்லேலூயா. அதை நீங்க மைக்கேல சொல்றதை விட 10 வருஷத்தை சொல்றீங்க தெரியுமா? என் வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? பணம் பொருள் பொருள் அல்ல. நானும் என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இயேசு. இயேசு இதான் சாட்சி, இதான் சாட்சி. அற்புத அடையாளங்கள் ஒரு சாட்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. அப்புறம் நீங்க அதையும் சொல்லுங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. நான் இன்னைக்கு செத்து போயிருப்பேன், இயேசுடைய கிருபையினால் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அவர் இல்லைன்னா நான் இல்ல சொல்லுங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆமா, யூதாச கூட ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு? சிரிச்சுக்கிட்டே யூதாச உன் வேலை வந்தது, போய் ஒரு முத்தம் கொடுக்க. அன்பின் முத்தம். என்ன முத்தம்? அன்பின். சபைகளை கொடுப்பாங்க தெரியுமா? வா, நிறைய சபைகள் அன்பின் முத்தம் ஆரம்பிச்சு அது எங்க போய் முடிய போது தெரியாது. கடைசியில ஆணும் பெண்ணும் இல்லைன்னு வரும். பார்த்துக்கிட்டே இருங்க, என்னெல்லாம் இறங்க போகுது பாருங்க. இது என்னைக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்தாச்சு, வந்தாச்சு. ஆணும் பெண்ணையும் கை கொடுக்க வச்சாச்சு. பைபிள் சொல்லுது பரலோகத்துலதான் ஆனந்தம் வெள்ளத்தை இல்லை.
புரியுதா? அல்லேலூயா. ஆண்கள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். பெண்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனந்தமில்லை, பெண்ணென்றமில்லை. எங்க உள்ள உபதேசம் எனக்கு தெரியாது. அது பரலோகத்துலப்பா. அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கொடுப்பார் இல்லை, எடுப்பார் இல்லை, அங்க எதுவுமே இல்லை. இது மாம்ச உலகம். இங்க ஆண் தான், பெண் பெண் தான். இங்க சோசியலிசம் சோசியலிசம் செல்லுபடி ஆகாது. ஒரு இடத்துல சோசியலிசம் நடந்து, நான் அப்ப ஒரு இடத்துல, நான் பேர் இடமெல்லாம் சொல்லல, நான் அந்த இடத்துல அங்க ஒரு வேலையில இருந்தேன். நான் சொன்னேன், இதெல்லாம் அமெரிக்காவில் இந்த சோசியலிசம்லாம் என்ன செய்யப்படும், ஒர்க் ஆகும், இங்க ஆகாதுன்னு சொன்னேன். சோத்திரம். நாசம் 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 சர்வ நாசம். சோசியலிசம். இன்னைக்கு ஆண் பெண்ணும் 4 ஆணை 4 பெண்ணை கொண்டு உட்கார வச்சு சோசியலிசம் எல்லாம் பண்ண முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். பெண்களும் ஆண்களும் ஒரு அளவுதான். அடுத்த கொண்டாடி பேசுறதுக்கு ஒரு அளவு உண்டு. புரியுதா? பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு ஒரு அளவு உண்டு. ஆண்கிட்ட பேசுறதுக்கு ஒரு அளவு உண்டு. அளவு மிஞ்சி போயிடாது. அளவு மிஞ்சினா அவர்தான் நஞ்சு. உலகத்திலே பலமொழி இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு அளவோட போயிருங்க. அதுக்காக யாரையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, சிரிக்க கூடாது இல்ல. சோத்திரம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனை பார்த்து சிரிச்சு விசாரிக்கிறது சந்தோஷமான காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல மன்னிக்கணும். ஏசப்பா சொல்றாங்க, நான் மன்னிக்கிறது போல நீ மன்னி. வாசிக்கிற ஒரு வசனத்தை யோவான் 8வது அதிகாரம், ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போதுதான் நாம யாருன்னு நமக்கு தெரியும். யோவான் 8:10 8:10 வாசிக்கலாம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே முன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அல்லேலூயா. இது எப்படி இருக்கு? குற்றப்படுத்துறார். குற்றப்படுத்துறது எல்லாரையும் நம்ம விஷயம் குற்றப்படுத்துவோம். நான் நல்லவன், மிச்சம் எல்லாருமே கெட்டவங்க. இங்க ஒரு விபச்சார ஸ்திரீயை பிடிச்சு கொண்டு விட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய மன்னிப்பு மாத்திரமல்ல, குற்றப்படுத்துவதிலையும் நாம என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு குற்றப்படுத்தணும். ஒரு மனிதனை திருத்தலாம், அதை குற்றப்படுத்தாது. திருத்துவது வேறு, குற்றப்படுத்துவது வேறு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசப்பாட்டை கொண்டு விடுறாங்க. யாருக்கு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்திரீ விபச்சார பாவத்துல பிடிக்கப்பட்டு அப்படியே கொண்டு ஏசப்பாட்டை கொண்டு விடுறாங்க. ஒண்ணுமே சொல்லல, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு நீங்க வேற உள்ள வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களின் பாவம் இல்லாதவர் இவன் மேல் முதலாவது கல்லறைய கடவுள் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்க அந்த ஸ்திரீயோட பாவம் செஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் நின்றவங்க பேரெல்லாம் எழுதிட்டு இருந்தாரு. எனக்கு அது தெரியல. ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளை, ஒரு மனிதன் இந்த பாவத்தில் பிடிபட்டால் அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். பிரமாணத்தை மாற்றிட்டார். இது யூதர்களுக்கு பயங்கர கோபம். யூதர்கள் அங்கு இருந்து
ஏன் அவன் பின்வாங்கி போறான்? ஒரு காரணம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவன் கல்லெறியாம இருந்ததுக்கு முதல் காரணம் என்னன்னா, இப்ப கல்ல தூக்குனா ஏசப்ப டக்குன்னு கூப்பிட்டு சொல்லிடுவார், ஏ நீ நேற்று இந்த வீட்டுல யார் சாண்டாலா அப்படின்னு சொல்லிடுவார். மாட்டிக்கலாம். அல்லேலூயா. அவனுடைய அந்தரங்க காரியங்கள் எல்லாம் கொண்டு வருவார். இல்ல மனைவியுடைய பாவத்தை சொல்லி கொடுப்பார். எல்லாருக்கும் தெரியும். பயந்து போனவன் அவன் சும்மா போகல. ஆமா, உங்களில் எவன் பாவம் செய்யலையோ அவன் 10 கல்லை எடுனோடு எல்லாரும் பக்காய் நிற்கிறாங்க. ஏன்னா எல்லாம் கலவாங்க, எல்லாம் கலவாங்க. ஒரு ஊர்ல ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஒரு அவலை பெண் வச்சுருங்களா, ஆனா மோசமானவங்க கிடையாது. அந்த நாட்கள்ல நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், ஏதோ ஒரு பாவத்தை அவர்கள் செய்தார்கள். இதை இன்னொரு மனுஷன் பார்க்கிறார். பார்த்து அதே பெண்ணுகிட்ட போய் கேட்கிறான், எனக்கும் வேண்டும் என்று. அவன் கார் குப்பி அனுப்பிட்டான். கடந்த சொல்ல உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரு மனுஷன் ஒருத்தரை சொல்றாங்கன்னா யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். தெரிந்தது, அறிந்தது, பார்த்தது. அல்லேலூயா. 26 வயசு வரைக்கும் ஊருக்குள்ளே சுத்தி இருக்கிறேன், உலகத்துக்குள்ளே சுத்தி இருக்கிறேன். எத்தனையோ காரியங்கள் அறிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த டைம்ல கூட எனக்கு ஒரு பெரிய காரியமே தோணல. நல்ல வேற வேலை என்னோட சிறுபகத்தை பொறுக்கிப்பேன். ஏசப்பா உன்னை பாவம் செய்யாத முதல்ல கலந்து. இதுல அர்த்தம் என்ன தெரியுமா? மன்னித்தார், மன்னித்து இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது போய் சொல்லி ஆசீர்வதித்து விடுறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு ஊழியக்காரியா மாறி இருப்பாங்க. மற்றவர்களை குற்றப்படுத்தும். நான் ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு மாமுனிவர், அவர் எப்பவும் தியானத்திலே இருப்பார், எப்பவும் தியானத்திலே இருப்பார். அவருக்கு எதிர் வீடு, அவர் ஒரு பாறையில தியானத்தில் இருப்பார். அங்க பாத்தீங்கன்னா பலர் வந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு, ஏதோ ஒரு பாவம் நடக்கிறதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சாச்சு. அது ஒரு காலம் வருகிறது. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? தியானத்தை விட்டுட்டார். நல்ல அர்த்தம் உள்ள ஒரு கதை. தியானத்தை விட்டுக்கிட்டு அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு. சில பொம்பளைகள் உண்டு, ஆண்களை தெரியல, அப்படிப்பட்ட கேவலமான ஆம்பளைகள் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஜன்னலை திறந்து போட்டு அடுத்த வீட்டுல என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ராத்திரி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கண்ணுல ஒரு கம்பியை குத்திட்டாருன்னு வச்சுக்கலாம். அப்படி ஏதாவது நல்ல பெண்மணிகள் இருக்கிறீங்களா? யார் என்ன பேசுறா, ராத்திரி லைட்டை போட்டுருக்காங்க, தயவு செய்து சொல்லு. உங்க வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள மாப்பிள்ள கொண்டாடி பேசுறாங்க, இல்ல உங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்ல யாரோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல காது கொடுக்காதுங்க, வந்துருங்க. தப்பாட்டே அவங்க பேசி நிக்கிறது, காது கொடுக்காதுங்க, கொடுக்காதுங்க. கேவலமான புத்தி, அது அசிங்கமான புத்தி. டக்குனு வெண்ணிடு, நம்மளை பத்தி தான் பேசுறாங்க. வேண்டாம், என்னத்தையும் பேசிட்டு போறாங்க. காதல்கள் என்ன செய்யுமா? பறவைகள் ராஜாவிடத்துல போய் என்ன செய்யும்? சாட்சி சொல்லும், குற்றம் சொல்லும். தூண் துரும்பும் என்ன செய்யும்? போய் கட்டடத்துல சாட்சி சொல்லும். ஒரு மனிதன் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா தான் பேசுறாங்க, பேசிப்பட்டு காது கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த பழக்கம்லாம் இருக்கா?
சில பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க, அப்படியே அனுப்பிடுவாங்க. அனுப்பிவிட்டு அங்க என்னெல்லாம் பேசாங்க அடுத்த வீட்டுல போய் கேட்டுப்பாங்க. இப்படிப்பட்ட தாயாரெல்லாம் உயிரோட சமாளிக்கிறாங்க. உங்க தாயார் அப்படி இருந்தாச்சுன்னா முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, செருப்ப கலந்து பிள்ளைங்க அடிச்சிருங்க. நீ எல்லாம் பொம்பளை அப்படியே திறந்துட்டு இவ்வளவு காட்டவா சொல்றேன்னு நினைக்காது. நல்ல பழக்கமா? நல்ல பழக்கமா? கொலை இழுத்து அந்த பிள்ளைகள் வாழாது. நல்ல புரிஞ்சுடுங்க, அந்த பிள்ளைகளும் வாழாது, நீங்களும் வாழ மாட்டீங்க. நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. அடுத்தவங்க பேசுறதை கேட்காத, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்காத, சொல்லிக் கொடுத்து வளருங்க. மீறி போறதை விட்டுருங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாம கற்றுக் கொடுக்க வேண்டிய கற்றுக் கொடுக்கணும். தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நாம சொல்லிதான் ஆகணும். நாம அதை செய்யறது கிடையாது. இவர் என்ன செஞ்சாரு? பக்கத்து விட்டே பார்த்துக்கிட்டார். ஜபம் கிடையாது, ஆண்டவரை தேடுறது கிடையாது. யார் வாரா, யார் போறா, என்ன செய்யறா, என்ன நடக்கிறது, இதே தேடுறது. என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க. இதனால என்ன லாபம்? எங்க போறா, எந்த சர்ச்சைக்கு போறா, அவ இந்த சர்ச்சைக்கு போறா, இந்த சர்ச்சைக்கு போறா, பின்னாடி போறது, ஓட போட்டு சொல்றது, இங்க போறா அங்க போறா. சி, நீ மாமாவாடா, உன் தாய் எங்க போறான்னு பாரு, உன் வீட்டுல இருக்கிறவங்க எங்க போறாங்கன்னு முதல்ல பாரு, செக் பண்ணு. போ, முன்னாடி போ. அடுத்தவன் வீடு, அடுத்தவன் பொண்டாட்டி, அடுத்தவன் குடும்பத்தை செக் பண்ண போகாதுங்க. பாவம் செய்தா அழிவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு நாள் அல்ல ஒரு நாள் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கணும். போகாதுங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் தேவ காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பழிவாங்கிற உணர்ச்சி உங்களுக்கு வந்துடும், கசப்பு வந்துடும், அது வந்துடும், மோசமான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். பிசாசு கொடுப்பா வேண்டாம். இந்த இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நல்லா அவருடைய ஜபம் தியானம் எல்லாம் போச்சு. டெய்லி பாறை இடுக்கிறது உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பார். அங்க வர்றது போகிறதுமா இருக்கிறது. அப்புறம் பார்க்கிறாரு. ஒரு நாள் இதை விடக்கூடாதுன்னு சொல்லி உள்ள போகும்போது அந்த தாயார் அப்படியே முழங்கால் ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்கிறார். யாருக்காக? ஆண்டவரே, எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த தேவ மனுஷன் என்ன செய்யும்? நீர் எழுப்பி பிரகாசிக்கப்படும். ஆண்டவரே, அவரை உயிர் படைய செய்யும். ஒரு காலத்துல நான் பாவியாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற போறாங்க. காரணம், அவங்களால நடக்க முடியாது, அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு போறாங்க. இந்த ஆனா ஒரு காலத்துல அவங்க பாவம் செய்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அவர் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. இந்த நிமிஷம் வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அடுத்த நிமிஷம் கர்த்தருடைய பிள்ளையா மாறி இருப்பாங்க. நீங்களும் நானும் நியாயம் தீர்க்க போறீங்களோ மாட்டீங்களோ? ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நியாயம் தீர்க்க போகாதுங்க, குற்றப்படுத்த போகாதுங்க. தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும் தெரியாது. தேவன் அவனை மன்னித்திருப்பார், நமக்கு தெரியாது. ஏனென்றால் மன்னிக்கிறதுல அவர் ஐஸ்வர்யம் உள்ளது. மன்னிக்கிறதுல அவர் யாரு? ஐஸ்வர்யம் உள்ளது. மாட்டிக்கிட்டார். அவர் சொன்னார், எனக்காக தோன்றும். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள், அடுத்தவருடைய காரியங்களே பார்க்காதீர்கள். அடுத்தவங்களுடைய ரகசியங்கள் அறியறதுக்கு ஆசைப்படாதுங்க. அடுத்தவங்களுடைய ரகசியங்களை அறியணும், அடுத்தவங்களுடைய காரியங்களை இருப்பன்னு நினைக்க 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 ஒரு காலத்துல திருமணம் ஆன பிறகு வாலிப பையனா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சந்தேக வாழ்க்கையிலே நீ செத்து தொலைலாம். தேவன் சாகர வரைக்கும் உனக்குள்ள ஒரு மோசமான ஆவியை கட்டளையிடுவார். அடுத்த பர்சனல நோட்ட போகாதுங்க. அடுத்தவருடைய சோத்திரம் இது ஒரு அடுத்தவருடைய செல்போன்களை நோண்ட போகாதுங்க. அடுத்தவருடைய காரியங்களை நோண்ட போகாதுங்க. நோண்டுங்க விளங்கவே மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறேன். நாளா இருந்தாலும் சரி, உங்க வீடுகளுக்கு வருகிற தேவையில்லாம ஏதாவது கேட்கிறேன்னா நான் வரும்போது ஏதாவது கேட்டுக்கிறேன்னா உங்க பிள்ளைகளை நினைச்சு இன்னைக்கு இந்த
ஒரு நாள் கேட்டிருப்பாரா? உங்க பிள்ளைகள் என்ன சம்பளம் வாங்கணும் ஒரு நாள் கேட்டிருப்பாரா? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு நாள் கேட்டிருப்பாரா? கேட்டது இல்லையா? இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவுதான் தசமாகும், கேட்டது இல்லையா? அல்லேலூயா. நீங்க எதை கொடுத்தாலும் நான் வாங்கி ஜோம் பண்ணு, மனப்பூர்வமா ஜோம் பண்ணி அதை வச்சு, அவ்வளவுதான். அல்லேலூயா. அவர் ஆண்டவரே, அது அவருடைய ரத்தம் வேர்வை இதை கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஆசிரியர் அவங்க பிள்ளைகள், அந்த குடும்பம், இது என்னுடைய ஜபம் பண்ணி அப்படி வச்சுக்கிட்டு தேவைகளுக்கு எடுத்துக்கிறது. இன்னைக்கு நான் கேட்டது கிடையாது. ஏதாவது உங்க வீட்டில் வந்துட்டு உங்க பிள்ளைகள் எப்படி, உங்க மருமகன் எப்படி, உங்க மருமகன் எப்படி, அப்படியா என்னைக்காவது கேட்டிருக்காங்க? கேட்கவும் மாட்டேன், கேட்க போறது கிடையாது. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லி தருவேன்? ஒரு காரியத்தை சொல்லி தருவேன். அப்படிதான், இப்படி இருக்கணும், இப்படி போங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க சொல்லி கொடுப்பேன். அல்லேலூயா. பிள்ளையுடைய வாழ்க்கை, பையனுடைய வாழ்க்கைக்கு சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருப்பேன். நல்ல காரியங்களை சொல்லி தந்திருப்பேன். நல்லதா எடுத்தா நல்லது, இல்லையா நான் சொல்ற காரியங்களை நீங்க நல்லதா எடுத்தீங்கன்னா நல்லது, இல்லைன்னா ரத்த கண்ணீர் வடிப்பீங்க, சாபம் கிடையாது. நான் சொல்லல, ஆவியானவர் ஆண்டவர் எப்படி தெரியுமா? எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியாது, எனக்கு நான் தீர்க்க தரிசி கிடையாது, வெளிப்பாடு கிடையாது. போகிற போகிறேன்னு சொல்லிக்கிட்டே போகும். உங்களுக்கு தெரியும், பேசிக்கிட்டே இருந்தாலும் ஏதாவது சொல்லிட்டே போகும். அதை எடுத்துக்கொண்டால் நல்லது. அதை எடுக்காம இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க விட்டீங்கன்னா அதனுடைய பதிவரம் உடனே தெரியாது. 5 வருஷம் கழிச்சு தெரியும், 10 வருஷம் கழிச்சு தெரியும். மூலையில 2 கையை வச்சுட்டு நான் கூட விட்டுட்டு அந்த நேரம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. இப்படிதான் ஏன் தெரியுமா? அன்னைக்கே நம்ம ஊழியக்காரன் நல்லே சொல்லி தந்தா நம்ம தான் கேட்கல. நான் சொல்றதெல்லாம் வெளிசர குப்பெடுத்து போடுறோம். எனக்கு என்னங்க சொல்லுங்க, எனக்கு அதாவது நான் பிரசங்கத்துக்கு முன்பாக கூட ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு நான் பேசுறேன். நீங்க இதெல்லாம் நீங்க எங்கேயாவது போங்க, இதெல்லாம் பேச வேண்டாம். வந்த உடனே என்ன செய்வாங்க? டக்கு 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 எல்லாம் வல்ல கேட்டா எல்லாம் சொல்றா. இது பயங்கரமா. இது இல்ல ஊழியம். ஊழியம் இது இல்ல, இது அட்டூழியம். இதெல்லாம் ஊழியமே கிடையாது. ஊழியங்கிறது என்ன தெரியுமா? அபிஷேகங்கிறது என்ன தெரியுமா? வல்லமைங்கிறது என்ன தெரியுமா? வரங்கிறது என்ன தெரியுமா? ஜனங்களை இயேசுவிடத்தில் கொண்டு போவது, ஜனங்களுக்கு இயேசுவை காட்டி கொடுப்பது. எங்க வெளியிட்டு நான் என்ன செய்யறது கிடையாது. அவன் புல்றதுலையோ, நான் குதிக்கிறதுலையோ, நான் உருள்றதுலையோ, நான் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுலையோ ஒண்ணுமே இல்லை. நான் என்னைக்குமே என்ன நான் மிஞ்சி நினைச்சதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சிந்திக்க என்ன குறித்து நான் சிந்திச்சதே கிடையாது. நீங்களாதான் சொல்லுவீங்க எனக்கு இந்த அற்புதம் நடந்தது, நான் ஆச்சரியமே கேட்பேன். அப்படியா? ஜோம் பண்ணுவேன், வருவேன். உண்மையா சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்றேன். சைலண்டாக இந்த ஊழியத்தில் ஏகப்பட்ட அற்புதம் நடந்துட்டு இல்லைன்னா நீங்க எனக்கு அடிபட்டு போயிருக்கீங்க. சைலண்டா நடந்துட்டு வெளியே தெரியாது. ஆனா ஒண்ணு, ஒரு நாள் தேவன் உங்களுக்கு அதெல்லாம் வெளிப்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு நான் எவ்வளவு நன்மை செய்தேன் ஏதாவது வழியில காட்டுவார். நம்ம நினைக்கிறோம் வெளியே நம்ம ஒண்ணுமே இல்லையே, நம்ம நினைக்கிறோம் சரியா நடக்குது, பயங்கரமா நடக்குது. எனக்கே தெரியும். அல்லேலூயா. எத்தனையோ மரண கட்டுகள் குடும்பங்கள் இருந்து உடைஞ்சு போகுது, எத்தனையோ குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, எத்தனையோ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. எங்கேயோ எப்படியோ போகக்கூடியது ஏதோ இன்னைக்கு சாப்பிட்டு அல்லேலூயா. இதோட என்ன? அப்போ குற்றப்படுத்துறது. இன்னொரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 41 42 வாசிங்க. ஒரு வசனத்தை கொடுத்துட்டு நான் முடிச்சு வாசிங்க. சத்தமா வாசிங்க.
அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே. இந்த பாயிண்ட்ல ரொம்ப முக்கியம். இந்த மாயக்காரன் ஒரு கோடு போட்டு வச்சிருக்க ஆண்டவர் இந்த மனுஷனை என்ன சொல்றாரு? மாயக்காரனே, பொல்லாதவனே, பிராடு, ஏமாத்துறவனே, நீ கள்ள, நீ திருட, நீ பொய்ய. ஆசிங்க போதும் போதும். இந்த ரெண்டு வசனத்தை ஏசப்பா சொல்றாங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. சின்ன ஒரு விஷயமா இருந்தா நமக்கு தோணுது. ஆனா உண்மையா சொல்றேன், ஆழமான சக்தி, ஆழமான சக்தி, ஆழமான சக்தி. ஒரு சகோதரன் என்று சொன்னால் உங்க சொந்தங்கள் பந்தங்கள், இப்ப ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம சகோதர சகோதரிகள் தானே. நீ அவங்கிட்ட போய் ஒரு துரும்ப எடுத்து போடுறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு மனுஷங்கிட்ட போய் ஒரு நல்லது சொல்றதுக்கு முன்னாடி அந்த நல்ல காரியத்துல உங்களை திருத்திக்கிட்டு போய் நீங்க நல்லது சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதான் ஒரு கதை நான் எப்பவும் சொல்லி இருக்கிறேன். ஒரு 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 தேவ மனுஷன் வச்சுக்கிட்டோமே, ஒரு தேவ மனுஷங்கிட்ட வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தன்னுடைய பையன் வந்து எப்ப பார்த்தாலும் முட்டாய் கொண்டுகிட்டே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் இனிப்பு சாப்பிட்டு இருக்கிறாங்க, டெய்லி 1 கிலோ இனிப்பு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியான அவர் சைலண்டா கேட்டுக்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம சரி போங்க அப்படின்ட்டார். போயாச்சு. 7 நாள் முடிஞ்சாச்சு. 7வது நாள் சொல்லுங்க, இனி தம்பி இந்த இனிப்பு நீ சாப்பிடக்கூடாது சொல்லி அதற்கு காரியங்களை சொல்றாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா இதுக்கு 7 நாள் எங்களை ஏன் அழைச்சிங்க? அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல, அம்மா இந்த 7 நாள் என்னை திருத்திக் கொள்ளுவது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த 7 நாள் நானும் டெய்லி 1 கிலோ முட்டாய் சாப்பிடுவேன், நானும் டெய்லி 1 கிலோ முட்டாய் சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு இந்த இனிப்புக்கு மேல ஒரு பயங்கர இச்சை. அப்போ என்ன சரிப்படுத்தணும்? அதுக்கு எனக்கு ஒரு 7 நாள் ஆயிடுச்சு சொல்லி புத்தி சொல்றாரு. அப்போ உங்களுக்கு இந்த கதையில இருந்து ஒரு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். முதல்ல ஏசப்பா சொல்றாங்க, நீ உன் கண்ணுல இருக்கிற அந்த துரும்பை எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த உன் கண்ணுல இருக்கிற அந்த உத்தரம், அங்க இருக்கிற என்னது துரும்பு. உத்தரம்னா என்ன தெரியுமா? பார்த்தீங்களா? ஏன் உத்தரம்? இப்ப இதை பீபிள்னு சொல்லுவோம் தானே, பீபிள்னு சொல்லுவோம். ஆனா பழைய காலத்துல இதை உத்தரம்னு சொல்லுவாங்க. மரம். இந்த மரத்தை நீ எங்க வச்சிருக்கிறா? கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறா, உன் இருதயத்துல வச்சிருக்கிறா, உங்க சிந்தனையில வச்சிருக்கிறீங்க, உங்க உடம்பெல்லாம் இருக்கிறது உத்தரம். சரீரம் முழுவதும் அங்க ஒரு துரும்புதான் இருக்கிறது, ஒரு சின்ன காரியம். உங்களை சரிப்படுத்துங்கள். நம்மளை சரிப்படுத்திக்கிட்டு மற்றவர்களுக்கு போய் நன்மைகளை சொல்லுவோம். யாரையும் குற்றப்படுத்த போகாதுங்க, பொய்யான குற்றச்சாட்டு சொல்லாதுங்க. ஒரு குடும்பத்துல சில தவறான காரியங்கள் நடந்துட்டா அது எப்படியாகிலும் ஒரு 10 பேரை சொல்லி அவமானப்படுத்தாதுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. இன்னைக்கு அந்த வீடு தான், நாளைக்கு நம்ம வீடு. எல்லா வீட்லையும் சாவு, மரணம், துக்கம், துன்பம், துயரம் வரும். அல்லேலூயா. அதனால ஓவரா என்ன செய்யக்கூடாது? நம்ம நாக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டோம், நம்ம இப்ப நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நமக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். மற்றவர்களை வாங்காதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாகிட்டோம். இல்லாதது பொல்லாதது எல்லாம் அப்படி சொல்லாதுங்க. ஸ்தோத்திரம். நிறைய பிரச்சனைகளை நாம் அதனால சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு விதைக்காமே அறுக்கிற காலம். விதைச்சா எவ்வளவு அறுப்போடு யோசிச்சு பாருங்க. எழுப்புவோம், கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் அடிச்சோங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஆண்டவரே வளரும்படியாக என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் அடிச்சோம். எல்லாரும்
முதல்ல மன்னிப்பு, இரண்டாவது ஏசப்பா சொல்லி கொடுக்கிற காரியம் தான். ஏசப்பா சொன்ன காரியங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு பிரசங்கம், வார்த்தை. யாரையும் குற்றம் சுமத்த போகாதுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். பிள்ளைகளுக்கு ஒரு அன்பான அட்வைஸ். இதை வச்சு உங்க தகப்பனார் உங்களுக்கு ஏதாவது புத்தி சொன்னா குற்றப்படுத்தாதுன்னு சொல்லாங்க. புத்தி வேற, குற்றப்படுத்துவது வேற. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். புத்தி வேற, குற்றப்படுத்துவது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு நீங்க தவறை செய்யும் போது அதை சுட்டி காண்பித்து சரிப்படுத்துவது புத்தி. குற்றப்படுத்துவது என்பது எதுவுமே இல்லாம உங்களை குற்றப்படுத்துவது, ஒண்ணுமே இல்லாம உங்களை பொய்யான காரியங்களை சொல்லி குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பது, தவறான காரியங்களை பரப்பி விடுவது. ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு தவறு செய்தாலும் 10 இடங்களை போய் தூசிக்கிறது, அவர்களை குறித்து எல்லா இடங்களையும் சொல்லி அவமானப்படுத்துவது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், வேண்டாம். மன்னிங்க. ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் செய்த காரியங்கள் எல்லாம் மன்னிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் வேலை நினைச்சுக்கிற மன்னிச்சிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பாரு. நான் இதை ஏதோ மாம்சத்துல சொல்றேன் நினைக்காது, என் ஆவியில் உணர்ந்து சொல்றேன். ஸ்தோத்திரம். உங்களை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுது, என்ன விதத்துல வரப்போகுது, என்ன காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியாது. நீங்க நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் எப்படி பேசிட்டான், அவன் என்ன அந்த நாட்களில் தூசிட்டான். 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறது, 30 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷம் 10 வருஷம். வேண்டாம் வேண்டாம். தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. விட்டு தள்ளிருங்க, எல்லாவற்றையும் விடுங்க. ஏசப்பா உங்களை மன்னிச்சிருக்கிறாரு. இந்த நேரத்துல கர்த்தருடைய மன்னிப்பின் பொக்கிஷம் உங்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்களும் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு போயிருக்கோம். ஹல்லேலூயா. நீங்க நன்மைதா செஞ்சிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சிருப்பாங்க. காலம் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள தேவனுடைய கிருபை அபிஷேகம் உங்களை நிரப்பும். ஏசப்பா உங்க கூட பணம் துன்மார்க்கின்றதுல இருக்கும், ஏசப்பா உங்க கூட இருப்பாரு. ஏசப்பா நம்ம கூட இருப்பாரு. கூட்டங்கள் எல்லாருக்கிட்டே இருக்கும். அரசியல்வாதியை பாருங்க, எத்தனை லட்சம் கூட்டங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். ஏசப்பா